இப்போ நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டு தான் இருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கே நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய, கவனம் செலுத்த வேண்டிய 3 சேஞ்சஸ் என்ன தெரியுமா? முதல்ல உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸோ இல்லைனா உங்களோட அப்பியரன்ஸில் இருக்க நீங்கள் ஒரு சேஞ்ச் கொண்டு வந்திருக்கீங்க, ஒரு புது பர்சனாலிட்டியாக நீங்கள் போர்ட்ரே பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அது முதல் சேஞ்ச். ரெண்டாவது, இது வரைக்கும் நீங்கள் பண்ண விஷயங்களை விட இன்னும் புதிய விஷயங்களை நீங்கள் ஆர்வம் செலுத்துறீங்க அப்படின்னா வளர்ச்சியை நோக்கி நீங்கள் போயிட்டுருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இது வரைக்கும் பண்ண விஷயங்கள்லாம் கொஞ்சம் போர் அடிக்குது, புதுசாக ஏதாவது பண்ணணும், புதுசாக அட்வென்ச்சர் வேணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது தான் அதோட அர்த்தம். மூணாவது, இது வரைக்கும் நீங்கள் கேட்காத கேள்விகள் எல்லாம் கேட்குறீங்க, நிறைய கொஸ்டின்ஸ் உங்கள் மைண்டில் வருது, தனிமையில் இருந்து நீங்கள் நல்லா யோசிக்கிறீங்க, நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்கு சொல்யூஷன்ஸ் கிடைக்குது அப்படின்னா அது ஒரு மேஜர் சேஞ்ச். ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைய கிளாரிட்டியை நோக்கி போயிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். தனிமையில் இருக்கிறது எப்போவுமே பெரிய தப்பு இல்லைங்க, ஆனால் தனிமையாக உணர்றது தான், லோன்லியாக இருக்கிறது தான் நம்ம தவறுன்னு சொல்லுவோம். ஆனால் நீங்கள் சாலிட்யூட், நீங்கள் தனிமையை என்ஜாய் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் போயிட்டுருக்கீங்கன்னு தான் அர்த்தம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விரும்புகிற மாதிரி வெற்றியும் வளர்ச்சியும் ரொம்ப தூரத்தில் இல்லை. யோசிச்சு பாருங்கள். ஆல் தி பெஸ்ட்.